அடுத்து ஸ்ரீமதி என்ற நேயர் எழுதியிருக்கிறாங்க. ஸ்ரீமதி, மேடம் என்னோடய வயது 24, நான் ஹோம் மேக்கர், நிறைய வீட்டு வேலை பண்ணுறேன், இதனால் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? ஸ்ரீமதி, ஹோம் மேக்கர், வீட்டில் நிறைய வேலை செய்கிறீங்க, பாராட்டுதல் தான். கண்டிப்பாக இதனால் எந்த பிரச்சனையும் வராது. இந்த வேலைகள் என்பதை எந்த ஒரு வேலையுமே ஒரு பேஷனோடு நீங்கள் செஞ்சீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பல நேரங்களில் இந்த வேலைகள், வீட்டு வேலைகளில் 2-3 விஷயங்கள் பாதிக்கப்படுது. ஒன்று உடல். உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்குன்னா நீங்கள் ஹெல்த்தியாக எல்லா வேலையும் செய்யலாம், என்ற தவறும் இல்லை. 2வது மனம். பொதுவாக மனதில் இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிற விஷயமே, நம்ம நிறைய வேலை செய்கிறோம், நமக்கு மனசில் ஒரு கவலை, மற்றவங்கள பார்த்து நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியல, இந்த மாதிரி பலவிதமான மன அழுத்தங்கள் உண்டு. ஸோ கண்டிப்பாக மன அழுத்தம் இது ஹோம் மேக்கர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வேலைகள்லையும் வரலாம். ஸோ மன அழுத்தம் கொடுக்காத லெவலில் உங்கள் ஒர்க் இருந்ததுன்னா இது ஒரு பிரச்சனையும் இல்லை. வேலை என்பது எந்த வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலைகளாக இருந்தாலும் சரி, குடும்ப வேலைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுற வேலைகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை பேஷனேட்டாக எடுத்து உங்கள் உடல் மன ஆரோக்கியத்திற்கு அது ஒரு நல்ல ஒரு வழிமுறையாக இருந்து எந்த விதத்தில் அதை பாதிக்காத ஒரு விஷயமாக இருந்தால் நீங்கள் எவ்வளோ வேலை செஞ்சாலும் தவறில்லை. பொதுவாக எந்த வேலை செய்கிறவர்களும் கவனிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக உடல் ஓய்வு தேவை. என்ன வேலை செஞ்சாலும் கண்டிப்பாக 6 to 8 hours நீங்கள் கண்டிப்பாக தூங்கணும். 2வது, என்ன வேலைகள் இருந்தாலும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா பல நேரங்களில் இந்த ஹோம் மேக்கர்ஸ், இந்த வீட்டில் இருக்க அம்மாக்கள் பண்ணுற வேலை என்ன தெரியுமா, கரெக்டாக எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க, எல்லாம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும், ஹஸ்பண்ட் போவாங்க, பேக் பண்ணுவோம், எல்லாம் முடித்து இவங்க சாப்பிடும்போது மதியானம் 12 மணி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிடுங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியம். குடும்பத்துக்கு நிறைய உழைக்கிறீங்க, நிறைய விதத்தில் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதில்ல, இதனை நீங்கள் மனதில் கொண்டு கண்டிப்பாக நேரத்துக்கு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் உள்ள உற்றார் உறவினர்களும் இதை யாருமே பார்க்குறதில்ல. உங்கள் கணவராக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்களாம் என்ன நினைப்பாங்க, அம்மா நீங்கள் நேரத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்கம்மாம்பாங்க. யாரும் அதை கேட்குறதில்ல. கேட்டால் அவர்களுக்கு தெரியணும்ல, அம்மா தான் எல்லாம் செய்கிறாங்களே, அம்மாவே சாப்பிடுவாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க சொல்வாங்க என்று நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய பெண்களுக்கு இருக்கிற மனக்கவலையே, என்னை யாருமே கேட்குறதில்ல, நான் என் ஹஸ்பண்டை கேட்குறேன், என் பிள்ளைங்கள சாப்பிட்டாங்களான்னு கேட்குறேன், ஆனால் என்னை யாரும் கேட்குறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு கவலை எல்லாருக்கும் இருக்கிறது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்கிறது. உங்களுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் தான் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்கு என்னென்ன வகையில் சாப்பிடலாம், என்ன முறையில் நான் என் உடலை கவனிச்சுக்கலாம் அப்படின்ற பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு தான் இருக்கணும். இதை யாரும் சொல்வாங்க என்று தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. இந்த எதிர்பார்ப்புகள்னால உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரலாம், டிப்ரெஷன் வரலாம், நெகட்டிவ் திங்கிங் வரலாம். இதுவே உங்கள் மன உளைச்சலுக்கு ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பெண்களும் ஆரோக்கியமாக நாம் வாழ்வதற்கு என்னென்ன உணவு பழக்க வழக்க முறைகளை வைக்கணும், என்னென்ன வகையில் நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு உடற்பயிற்சி செய்யணும் என்பதையும் கருத்தில் கொள்ளுங்கள். வேலைகள் எவ்வளோ அதிகமாக செஞ்சாலும் உங்களுடைய மனதுக்கு, உங்களுடைய உடலுக்கு அது ஏற்றதாகவும் ஆரோக்கியமானதாகவும் பேஷனேட்டாகவும் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலைகளும் ஒரு சுமையே கிடையாது.